வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ஆரோக்கியமான உரப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பருப்படைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Audio Jungle. ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம், அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 2 கப்பு இட்லி அரிசி, அது கூடவே காஞ்ச மிளகா. தண்ணி ஊற்றி நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். எல்லாம் நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை. இது கூட பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. பூண்டு 1 ஸ்பூனு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இதில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரைக்கும் போதே கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். உரப்படை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.